இப்போ நீங்க ஈழ தமிழர்கள் குறித்து தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தனிநாடு கோரிக்கை, ஒரு தமிழீழ கோரிக்கை அப்படிங்கிறது இன்னும் இலங்கையில் இருக்கிறதா? அதுக்கான சூழல் அங்கே எப்படி இருக்கு? உண்மையில் இந்த தனிநாட்டு கோரிக்கை என்பது ஏன் வந்தது? அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மையில் பிரச்சனை காணப்பட்டது. இன்றும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்திலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அந்த மக்களை ஏமாற்றினார்கள், தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்தார்கள். அதனுடைய காலகட்டம் தான் இறுதியாக யுத்தம் நடைபெற்றது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலை அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது? இலங்கை அரசியலை நாங்கள் நோக்குவோமானால் ஒரு இன ரீதியாக ஆட்சி தான் அங்கு காணப்பட்டது. எனவே இந்த இனவாதம் தான் இலங்கையினுடைய நாட்டை சீரழிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த 3 இன மக்களும் அந்த இனவாதத்தை புறம் தள்ளிவிட்டு நாடு என்ற ஒரு எண்ணத்திலே வந்த முதலாவது ஆட்சி தான் எமது தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலான ஆட்சி. எனவே இந்த இலங்கை என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் 3 இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த ஒற்றுமையை உலகத்துக்கு நிச்சயம் இலங்கை அரசாங்கம் காட்டும் என்ற ஒரு நற்செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யுத்த காலங்களிலே பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன. அந்த மக்கள் அந்த பாதையிலே பயணம் செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. இன்று அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பேசப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம்தான் மலையக தமிழ் மக்கள். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இன்று யாரை பற்றி பேசுகிறார்கள்? எதற்கெடுத்தாலும் ஈழத்தமிழர்களை மாத்திரம்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட மக்கள், மலையக மக்கள் இன்னும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். இந்த மக்களை பற்றி இங்கு பேசுவது மிக மிக குறைவாக இருப்பது. நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இலங்கையின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். இலங்கை எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீரழிவுக்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமா இலங்கை மீண்டு வருது. இப்போதைய நிலை என்னவா இருக்கு? இலங்கையினுடைய தற்போதைய நிலைமை மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார அந்த சீர்கேட்டிலிருந்து ஒரு மீண்டு வருகின்ற ஒரு நிலைமை இப்பொழுது காணப்படுகின்றது. நாட்டினுடைய அபிவிருத்தி, அதே போல் பொருளாதாரம் ஒரு சிறப்பான முறையில் உயர்ந்து வருகிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் சில காலங்களிலே ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார கட்டமைப்பை நிச்சயம் இலங்கை கொண்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது அது சொல்லி தெரிய வேண்டிய உறவு இல்லை. இந்த பொருளாதார மேம்பாட்டில் இந்தியாவினுடைய பங்களிப்பு அல்லது ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? நாங்கள் பொதுவாக அதாவது இலங்கைக்கு மிக அண்மையில் உள்ள நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒன்றென்றால் குரல் கொடுக்கும் நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்கிறோம். விசேஷமாக தமிழ்நாட்டை அதுவும் நாங்கள் நோக்குகின்றோம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு என்பது மிக முக்கியமானது. அது நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்றே சொல்லுவோம். அதே போல் கலை, கலாச்சாரம், மொழி இவ்வாறு பல்வேறுபட்ட ஒற்றுமைகளும் அதே போல் தொடர்புகளும் வரலாற்று காலம் தொட்டு, அது இன்று நேற்றல்ல, வரலாற்று காலம் தொட்டு இந்த உறவு காணப்படுகிறது. எனவே இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு பல்வேறுபட்ட உதவிகளை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. கடந்த அதாவது இந்த கோவிட் தாக்கத்துக்கு பின்பு இலங்கையின் பொருளாதாரம் நலிவடைந்த பின்பும் கூட அந்த பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு இந்திய அரசாங்கம் பாரிய உதவியினை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு இலங்கை சார்பாக இந்நேரத்தில் நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிபர் அனுரகுமார திசாநாயக பொறுப்பேற்றதற்கு பிறகாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலை அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது? அது மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக கடந்த காலங்களிலே இலங்கை அரசியலை நாங்கள் நோக்குவோமானால் ஒரு இன ரீதியாக ஆட்சி தான் அங்கு காணப்பட்டது. அங்கு தேர்தல் காலங்களிலே இனவாதம் பேசப்படும். எனவே அந்த இனவாதத்திற்காக மக்கள் அந்த இனவாத கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நிலைமைதான் கடந்த காலத்திலே காணப்பட்டது. அது 3 விதமான இனவாதமும் காணப்பட்டது. சிங்கள இனவாதம், தமிழ் இனவாதம், முஸ்லிம் இனவாதம். எனவே இந்த இனவாதம் தான் இலங்கையினுடைய நாட்டை சீரழிப்பதற்கு ஒரு காரணமாக
அமைந்தது. யாரும் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி அங்கு பேசப்படவில்லை, நேசிக்கவில்லை. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த 3 இன மக்களும் அந்த இனவாதத்தை புறம் தள்ளிவிட்டு நாடு என்ற ஒரு எண்ணத்திலே வந்த முதலாவது ஆட்சி தான் எமது தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலான ஆட்சி. இன்று பார்ப்போமானால் இந்த கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி இலங்கையிலே மிகப்பெரிய பலமான கட்சியாக இருக்கிறது. அதாவது அதிகூடிய சிங்கள மக்களின் விருப்பம் தேசிய மக்கள் சக்தி, அதிகூடிய தமிழர்களின் விருப்பம் தேசிய மக்கள் சக்தி, அதிகூடிய சிங்கள மக்களின் விருப்பம் தேசிய மக்கள் சக்தி. எனவே இந்த 3 இன மக்களின் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு வலுவான ஒரு ஆட்சியாக தேசிய மக்கள் சக்தி விளங்குவது, ஒரு இனத்துக்கு மட்டுப்படுத்தப்படாமல் அனைத்து இனத்துக்கும் பொதுவான ஒரு கட்சியாக ஆட்சி அமைஞ்சிருப்பது நினைக்கிறேன் மிக சிறப்பான ஒரு செயலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக நீங்க சொன்னதனுடைய அடிப்படையில் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறார் அதிபர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கே மீதான நடவடிக்கைகளை நம்ம அது முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக கடந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அனைத்துமே ஊழலிலே பெயர் போன அரசாங்கங்களாக தான் இருந்தன. மிக ஊழல் வலிந்து காணப்பட்டது, மக்கள் பணம் சூறையாடப்பட்டது, நாடு படும் பாதாளத்துக்கு சென்றதற்கு இந்த ஆட்சியாளர்கள் காரணமாக இருந்தனர். மக்கள் பணத்தை அவர்கள் வீண் விரயம் செய்தார்கள், தவறாக பயன்படுத்தினார்கள். அதற்கு எதிராகத்தான் 2024 ஆண்டு அதிபர் தேர்தலிலே மக்கள் புதிய ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். இந்த ஊழலுக்கு எதிராக புதிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்களை இந்த 3 இன மக்களும் தெரிவு செய்கின்றார்கள். அதில் முதலாவது கோரிக்கை ஊழலை ஒழிக்க வேண்டும், திருடர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், நாட்டிலே ஊழல் செய்த நிதியினை மீண்டும் அரசு பொறுப்பெடுக்க வேண்டும், நாட்டிலே நேர்மையான ஆட்சி வேண்டும், 3 இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் அவர்கள் வாக்களித்தார்கள். எனவே தற்போது ஆட்சி நடக்கிறது. நாங்கள் அரசியல் பழிவாங்கல் கிடையாது. இன்று சட்டத்தின் பிரகாரம், சட்டம் என்பது அனைத்து மக்களுக்கு பொதுவானது. உயரிடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டமும் அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு சட்டம் கிடையாது. நீதி தேவதை எல்லாத்தையும் ஒரே கண்ணால் ஒரே பார்வையில் தான் பார்க்க வேண்டும். அந்த சட்ட ஆட்சி இன்று இலங்கையிலே நடக்கிறது. அதன் பிரகாரம் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தி இதுவே முதல் தடவை. இதனூடாக நாங்கள் உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம், இலங்கையின் சட்ட ஆட்சி நடைபெறுகிறது. இங்கு அனைவரும் சமன். இங்கு பிரதமரோ அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ பாரபட்சம் கிடையாது. சட்டம் அனைவருக்கும் சமனானது என்பதை இன்று தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவருடைய அரசு இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிபர் அனுரகுமார திசாநாயகவை ஏற்றுக்கொண்டார்களா? இவர் நமக்கான ஒரு அதிபராக இருப்பார், நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிபராக இவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட வந்துருச்சா? நிச்சயமாக. நீங்கள் தேர்தல் முடிவை பார்த்தோமானால் கடந்த காலங்களிலே ஒரு தேசிய கட்சிக்கு, அதாவது இதுவரை இலங்கையில் இருந்த தேசிய கட்சிக்கு, விசேடமாக வட மாகாணத்தில் யாழ் மாவட்டம், இந்த யாழ் மாவட்டத்திலே ஒரு தேசிய கட்சிக்கு அங்கு தேர்தல் மூலமாக ஆசனங்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பது மிக மிக குறைவு. முதல் தடவையாக யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 3 பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடமாகாணத்திலே 6 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? அந்த மக்களின் அதிகபட்ச விருப்பத்தை குறிக்கிறது. அதே போல அதிபர் தேர்தலாலும் சரி, அதன் பின்படுத்த பாராளுமன்ற தேர்தல், அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் தமிழ் மக்களினுடைய அதிகூடிய செல்வாக்கு, அதேவேளை விருப்பம் தேசிய மக்கள் சக்தி, அதே போல இன்று தமிழ் மக்கள் நேசிக்கின்ற ஒரு தலைவனாக இன்று நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்ப்போமானால் அன்றகுமார திசாநாயக் அவர்களை ஒரு சிறப்பான ஒரு தலைவனாக இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு இனவாதமற்ற ஒரு அன்பை காட்டுகின்ற ஒரு சிறந்த ஒரு தந்தையாக இன்று இலங்கையிலே தோழர் அன்றகுமார திசாநாயக்க அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவராக இருக்கிறார். நிச்சயமாக. இப்போ நீங்க இந்தியா இலங்கைக்கான அந்த உறவு பற்றி நம்ம பேசும்போது தலையாய பிரச்சனையாக நம்ம பேசக்கூடிய பிரச்சனை அது மீனவர்களினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ அந்த பிரச்சனையை அதிபர் எப்படி கையாள்கிறார்?
இந்திய அல்லது குறிப்பாக தமிழக மீனவர்களினுடைய நலன் அப்படின்னு வரும்போது அதில் என்ன அணுகுமுறை இருக்கு? உண்மையில் இந்த மீனவர் பிரச்சனை இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக இது காணப்படுகிற ஒரு பிரச்சனையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பொதுவாக சர்வதேச சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, கடல் சட்டம் என்று இருக்கிறது. அடுத்த பக்கம் கடல் வளம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் இயற்கையை நேசிக்கிறோம். இலங்கையில் உள்ள மீனவர்களும் சரி, இந்தியாவில் உள்ள மீனவர்களும் சரி, கடல் வளத்தை நேசிக்க வேண்டும், கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்த சந்ததியினருக்கு இந்த கடல் வளத்தை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். கடலை ஒரு பாலைவனமாக மாற்றுவதை நாங்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும். இன்று துருப்பாக்கிய நிலையாக சட்டத்துக்கு விரோதமான சில உபகரணங்களை பயன்படுத்தி மீன் பிடிப்பதனால் இன்று கடல் வளம் பாலைவனமாக போகின்ற ஒரு பாரிய ஒரு சிக்கலிலே நாங்கள் முகங்கொடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் வடக்கு கிழக்கில் இருப்பவர்கள் தமிழ் மீனவர்கள், அதே போல தென்னிந்தியா பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்கிற தமிழர்கள். இங்கு தமிழ் மீனவர்கள் தமிழ் மீனுக்கு தான் இங்கு எல்லை மீறி சில பிரச்சனை காணப்படும். அதேவேளை தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் எல்லை மீறும் போது இலங்கை அரசாங்கம் கைது செய்வதும், இலங்கையிலிருந்து மீன்பிடிக்க வருகின்ற மீனவர்கள் இந்தியாவில் கிடைப்பிருக்க கடல் பிரதேசம் வருகின்ற பொழுது இந்திய அரசு கைது செய்வதும் தொடர்ச்சியாக காணப்பட்ட விடயம். நாங்கள் கூறுகிறோம், ஒரு பேச்சுவார்த்தை மூலம், இது சட்டத்தின் மாத்திரம் நிறுத்தப்பட முடியாத ஒரு விடயம். இந்த இரண்டு மீனவர்களும் பேச வேண்டும், இரண்டு அரசாங்கங்களும் பேச வேண்டும். நாங்கள் தொப்புள் கொடி உறவாக இருக்கிறோம். சிறந்த ஒரு இன்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களும் கௌரவ மோடி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் சிறந்த ஒரு நட்பு காணப்படுகிறது, சிறந்த தொடர்பு காணப்படுகிறது. எனவே இந்த இரண்டு அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான ஒரு நட்புறவு ரீதியான தீர்வை இந்த மீனவ பிரச்சனையை காண வேண்டும். அதற்கான முயற்சியை இலங்கை அரசாங்கம் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது ஒரு இன்னொரு விடயம் போனால், இன்று இலங்கையில் இருக்கின்ற மீனவத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் இந்திய வம்சாவளி சேர்ந்தவர், இந்திய வம்சாவளி உள்ள ஒருவர் தான் இன்று இலங்கையிலே மீனவத்துறை அமைச்சராக இருக்கிறார். எனவே நாங்கள் இரண்டு நாடுகளும் பேசுகின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு சுமூகமான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அரசியலுக்காக நாங்கள் பேசாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வுக்காக இந்த பிரச்சனை நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று தான் எமது பார்வையில் இருக்கிறது. இந்த கேள்வி ஏன் இன்னுமாக தொடர்கிறது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இது இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, பிரதமர் இலங்கைக்கு கடிதம் எழுதுவது, அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்தாலும் கூட மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு அச்சம் எழுவதை தவிர்க்க முடியல. ஸோ அதை எப்படி? இல்லை, அதுதான் நான், அதாவது சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறது, சட்டம் இருக்கிறது. நான் கூறுகிறேன், இந்த சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, இந்த சட்டத்தில் எவ்வாறு மாற்றங்களை கொண்டு வரலாம், இந்த இருதரப்பு மீனவர்களுக்கு எவ்வாறு இதற்கான பிரச்சனை தீர்வு காண்பது என்று நாங்கள் சரியான முடிவுகளை இந்த இரு நாட்டு அரசாங்கங்களும் அதே போல இரண்டு மீனவர்கள் முதலாவது பேச வேண்டும். யார்? தமிழர்கள். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மீனவர்களும் தமிழர்கள், இங்கு தென்னிந்திய அரசு இருக்கின்ற தமிழர்கள். ஏன் இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை வர முடியாது? ஏன் இவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற கேள்வி இருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தை மூலமாக உண்மையிலே அவ்வாறான செயல்பாடு தான் இந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு ஒழிய சட்டங்களால் மாத்திரம் தீர்வை காண முடியாது என்பதே எனது கருத்து. சரி, இப்போ மீனவர்கள் பிரச்சனையை பேசிட்டு நம்ம கச்சத்தீவை பேசாமல் இருக்க முடியாது. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே, அதாவது ஒப்பந்தத்திற்கு பிறகாக முதலாவதாக கச்சத்தீவுக்கு போகக்கூடிய ஒரு அதிபராக அனுரகுமார திசாநாயக இருக்கிறார். அவருடைய கச்சத்தீவு பயணத்தை பற்றி சொல்லுங்க. கச்சத்தீவு என்பது அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே காணப்படுற பாக்கு நீர்நிலை அண்மையிலே காணப்படுற ஒரு தீவாக காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் மிக மிக சிறிய தீவு. நீளம் நான் நினைக்கிறேன் 1.6 கிலோமீட்டரும், அதே போல் அகலம் 220 மீட்டர் அகலமாக காணப்படுற மிக சிறிய தீவு. எனவே இந்த தீவு தொடர்பாக காலமாக ஒரு பேசப்படுற சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாகவே காணப்படுகிறது. எனவே இது 1974ஆம் ஆண்டு இலங்கை இந்திய அந்த கடல் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்த ஒரு சட்ட ரீதியானது. இது யாரும் மறுக்க முடியாது. ஒப்பந்தத்தின் மூலமாக சர்வதேச சட்டம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த இலங்கைக்கு இந்த தீவு வழங்கப்பட்டது. இது இலங்கை பலாத்காரமாகவோ
அல்லது இந்தியாவிடம் பிடுங்கி எடுத்தது ஒன்று அல்ல. எனவே இன்று இங்கு நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்று நாட்டினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அதே போல் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு அனைத்து பாதைகளுக்கும் விஜயத்தை செய்கிறார். நினைக்கிறேன் எல்லா மாவட்டங்களும் அதன் அடிப்படையிலே 1ஆம் திகதி 2ஆம் திகதி 2 நாளும் யாழ் மாவட்டத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தால், ஒன்று இன்று யாழ் மாவட்டத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தியை செய்கின்றோம். இன்று சர்வதேச மட்டத்திலான மைதானம் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகிறது. அதே போல கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் மிக நீண்ட தூரம் கொழும்புக்கு வந்துதான் அவர்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வார்கள். இன்று அந்த மாவட்டத்திலே கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வசதியை இன்று எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல தென்னை உற்பத்தி, அங்குள்ள மக்களுடைய அன்றாட பாலம், முல்லைத்தீவிலே காணப்படுற மிகப்பெரிய பாலத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம். எனவே இதனுடைய நோக்கமாகத்தான் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக கச்சத்தீவு பயணமும் அமைந்திருந்தது. இப்ப கச்சத்தீவில் ஏதாவது கட்டுமானங்கள் இதுவரைக்கும் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் இனிவரும் காலங்களில், அதாவது உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு என்பது மீனவர்களுக்கு ஒரு இலைப்பாறக்கூடிய, அதே போல அங்கே ரோமன் கத்தோலிக்க ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்துறை. எனவே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சில வசதிகளை, அங்கு செல்லுகின்ற சுற்றுலா பிரயாணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுக்கான வேலை திட்டங்கள் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிச்சயம் ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும் கச்சத்தீவை மீட்கணுங்கிற ஒரு கோரிக்கையை தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக கூட சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அந்த சூழலை இலங்கை எப்படி பார்க்குது? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் உண்மையிலே இந்த தென்னிந்திய அரசியல்வாதிகளை நம்ம கேட்கின்றோம். கச்சத்தீவு அங்கு யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் அண்மையில் இருக்கிறது. அங்கு இருக்கிற தமிழ் மீனவர்கள், இந்த 2 நாட்டு மீனவர்களுமே ஒரு காலத்தில் ஒற்றுமையாக அங்கே போயிட்டு வாழ்ந்தாங்க. இந்திய அதாவது அந்த கச்சத்தீவு என்பது இந்திய அரசாங்கம் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதை நாங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க தேவையில்லை. 2 நாட்டு அந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எனவே அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் ஒழிய அதை மீட்போம் என்று தேர்தல் காலங்களிலே இவர்கள் சொல்கின்றார்கள். ஓகே, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? வாய்ப்பு கிடையாது. ஏன்னால் இலங்கைக்கு சொந்தமான தீவை பாதுகாப்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை. ஓகே, வடக்கு மாகாணம் நீங்கள் சொன்ன மாதிரி அதிபர் அனுரகுமார பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதில் வடக்கு மாகாணத்துக்கும் அவருடைய பயணம் என்பது இருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை மீட்டு அதனுடைய உரிமையாளர்களிடமே ஒப்படைப்பது அப்படிங்கிற ஒரு உறுதியையும் தற்போது அனுரகுமார முன்வைத்திருக்கிறார். அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க? முழுவதுமாக அந்த நிலங்கள் உரிமையாளர்கள் கிட்ட போய் சேரும்? நிச்சயமாக இன்று வடமாகாண தமிழ் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கின்ற, அவர்கள் சந்தோஷம் அடைகிற விடயமாக உங்களுக்கு தெரியும், யுத்த காலங்களிலே பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன. அந்த மக்கள் அந்த பாதையிலே பயணம் செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. இன்று அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இன்று மக்கள் தங்கு தடையின்றி அந்த பாதையிலே பயணம் செய்கின்றார்கள். அதே போல சில உயர் பாதுகாப்பு பிரதேசமாக சில பிரதேசங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மக்கள் பாவனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இன்று அது நீக்கப்பட்டு மக்கள் பாவனைகளுக்காக அந்தந்த மக்களுக்கு அந்த நிலங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது உண்மையிலே அரசாங்கத்தின் மீது அந்த மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் வலுப்பெறுகிறது. ஓகே, அந்த நிலங்கள் அந்த காணிகள் உரியவர்களிடம் மீட்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த உறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நிச்சயமாக. அதாவது நாங்கள் கூறுகிறோம், தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த எதிர்பார்ப்புடன் வாக்களித்தார்களோ நிச்சயம் அந்த எதிர்பார்ப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இருந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருந்தும் இந்த அரசு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது இப்போ பொருளாதார ரீதியாகவும் சரி, இருநாட்டு நல்லுறவு அப்படிங்கிற அடிப்படையிலும் சரி, இது இன்னும் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே இந்திய அரசாங்கம் அங்குள்ள பொதுவாக இலங்கையினுடைய அபிவிருத்திக்காக பாரிய நிதியினை வழங்குகின்றார்கள். இன்னொரு பக்கம் யாரும் பேசப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம்தான் மலையக தமிழ் மக்கள். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இன்று யாரை பற்றி பேசுகிறார்கள்? எதற்கெடுத்தாலும் ஈழத்தமிழர்களை மாத்திரம்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட மக்கள், மலையக மக்கள் இன்னும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். இந்த மக்களை பற்றி இங்கு பேசுவது மிக மிக குறைவாக இருப்பது உண்மையிலே அது வருத்தத்துக்குரிய ஒரு செயல்பாடாகவும் காணப்படுகிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு
கிட்டத்தட்ட பல மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறது. அதே போல் 10,000 வீட்டு திட்டத்தையும் கௌரவ பிரதமர் மோடி அரசாங்கம் எமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த 10,000 வீட்டு திட்டத்தை நாங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கான பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இங்கிருந்து சென்ற, இந்த மண்ணிலிருந்து சென்ற மலையக தமிழ் மக்கள் அந்த மண்ணிலே வாழ்கின்றார்கள். உங்களுடைய அன்பு, நேசக்கரம், பாசம், உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே நீங்கள் இனியும் எங்களை பார்ப்பீர்கள், எங்களுடன் நட்புக்கரம் நீட்டுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற தமிழக தலைவர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக. இப்போ நீங்கள் ஈழ தமிழர்கள் குறித்து தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வடக்கு மாகாண பகுதியில் காணிகள் மீட்பு ஒரு பக்கம் நடக்குது, தமிழர்கள் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக தலைவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ சூழல் மாறிவிட்டது. அப்படிங்கிற நிலையில் தனிநாடு கோரிக்கை, ஒரு தமிழீழ கோரிக்கை அப்படிங்கிறது இன்னும் இலங்கையில் இருக்கிறதா? அதுக்கான சூழல் அங்கே எப்படி இருக்கு? உண்மையில் இந்த தனிநாட்டு கோரிக்கை என்பது ஏன் வந்தது? அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மையில் பிரச்சனை காணப்பட்டது. இன்றும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்திலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அந்த மக்களை ஏமாற்றினார்கள், தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்தார்கள். அதனுடைய காலகட்டம் தான் இறுதியாக யுத்தம் நடைபெற்றது. இன்று யுத்தம் முடிவடைந்திருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த மக்களுக்கு தனிநாடு போக வேண்டிய தேவையில்லை, நாங்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கான செயல்பாட்டை நிச்சயம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கொஞ்சம் கட்டங்கட்டமாக அந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இலங்கை என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் 3 இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த ஒற்றுமையை உலகத்துக்கு நிச்சயம் இலங்கை அரசாங்கம் காட்டும் என்ற ஒரு நற்செய்தியையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ இந்த ஈழ இறுதிப்போர் அப்படின்னு சொன்னதுனால அதோடு தொடர்புடைய ஆட்சியாளர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் பழிவாங்கல் இல்லாமல் அரசியல் சார்பற்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது சட்டத்தை மீறியவர்கள் யாராக இருந்தாலும், அது எந்த சம்பவமாக இருந்தாலும் உள்நாட்டு விசாரணை மூலமாக நிச்சயம் அதுக்கான தண்டனைகள், அதற்கான விசாரணைகள் மேற்கொள்வோம். குறிப்பாக இலங்கை அரசு சபரிமலைக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்களுக்கான அந்த யாத்திரையை ஒரு புனித யாத்திரையாக அறிவித்திருப்பது, மற்ற மதங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு புனித யாத்திரை அப்படின்னு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு, அந்த அறிவிப்பின் சிறப்பு என்ன? உலக நாடுகளில் முதல் முறையாக இந்த இந்துக்களுடைய இந்த ஐயப்பனுடைய யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த முதல் நாள் இலங்கை. ஓகே, இன்று இலங்கையிலே வருடத்திற்கு 10, 15 தொடக்கம் 1000 தொடக்கம் 10 அல்லது 15,000 பக்தர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள், கேரளாவிற்கு. எனவே கடந்த 50 வருடங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார்கள், இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். எனவே கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கங்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கோரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அனைத்து மதங்களையும் சமனாக பார்க்கின்ற ஒரு அரசாங்கம். அந்த அடிப்படையிலே இந்த கோரிக்கை அவர்கள் முன்வைத்தவுடன் நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டு இன்று புனித யாத்திரையாக என்று அறிவிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள இந்துக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதனூடாக நீங்கள் இலங்கையிலே இந்த புதிய ஆட்சியினுடைய நிலைமை உலகத்தில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக நிறைவாக தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் விசேடமாக இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் அரசியல் தலைவருக்கும் நான் ஒரு அன்பாக நான் இறுதியாக கேட்டுக்கொள்வது, இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களும் இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களும் ஒரு தொப்புள் கொடி உறவு போன்றவர்கள். எனவே நாங்கள் ஒற்றுமையாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே எங்களை ஒற்றுமையை சீர்குலைக்கும் முகமாக யாரும் நடந்து கொள்ள வேண்டாம். எனவே உங்களுடைய உதவி தேவை. இன்று விசேடமாக மலையக தமிழ் மக்கள் இன்று கல்வி, சுகாதாரம், வளர்ச்சியை மேம்படுத்த தமிழகத்திலிருந்து நாங்கள் உங்களுடைய உதவி எதிர்பார்க்கிறோம், கலாச்சார ரீதியான. எனவே அந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இன்று மலையகத்தில் இருக்கின்ற
அந்த மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டுடன் சிறப்பான ஒரு உறவை பேணுவதன் மூலமாக இந்த மக்களுக்கு சில உதவிகளையும் அதே போல மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த திட்டங்களையும் நாங்கள் முன்வைப்போம் என்று கூறிக்கொண்டு, எனவே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவியை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு அங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அரசியல் ரீதியிலான பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடு இந்த நேர்காணலில் இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.